வணக்கம் மக்களே! நான் தான் உங்க ஆர்ஜே. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நம்ம ஆர்ஜே இன்ஃபோ பாக்ஸ் சேனல்ல பார்க்க போற தகவல், இந்தியன் ஓவர்சீஸ் பேங்க்ல இருக்கிற ஃபிக்ஸட் டெபாசிட்கான இன்ட்ரெஸ்ட் ரேட்ஸ்ங்க. இந்த ஜனவரி 15, 2024லேருந்து இன்ட்ரெஸ்ட் ரேட்ட ரிவைஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ என்னென்ன வட்டி விகிதங்கள் அண்ட் கூடவே நம்ம டெபாசிட் பண்ற பணத்துக்கு எவ்வளவு வட்டி கிடைக்கும் அப்படிங்கிறதுக்கான ஒரு சில எக்ஸாம்பிள் கால்குலேஷனும் பார்க்க போறோம். ஸோ இது மூலியமா நிச்சயமா உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். அண்ட் ஃபிக்ஸட் டெபாசிட் அப்படிங்கிறதே பார்த்தீங்கன்னா, நம்ம ஒரு முறை பணத்த செலுத்திட்டு அதுலேருந்து நிரந்தர வருமானம் பெற ஒரு சேமிப்பு திட்டமா இருக்கும். அண்ட் இதில வந்து ஒவ்வொரு பேங்க்ஸும் ஒவ்வொரு விதமான இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து வழங்குவாங்க. ஸோ நம்ம எல்லா பேங்க்ஸோட இன்ட்ரெஸ்ட் ரேட்ஸும் போட்டுட்ருக்கோம். அண்ட் எல்லாருமே நினைக்கிற ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, நம்ம டெபாசிட் பண்ணுற பணத்துக்கு அதிக வட்டி கிடைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய இன்வெஸ்ட்மெண்ட் ஆப்ஷன்ஸ் மார்க்கெட்டில் இருந்தாலும், அதாவது ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம வந்து சேர்க்குற பணத்தை நிறைய இன்வெஸ்ட்மெண்ட்டில் நம்ம போடுவோம் இல்லையா? கோல்டு வாங்குவோம். கோல்டும் ஒரு நல்ல இன்வெஸ்ட்மெண்ட். பட் நமக்கு அதுலேருந்து வருமானம் வரணும் அப்படிங்கிறப்ப பார்த்தீங்கன்னா, ட்ரெடிஷ்னல் இன்வெஸ்ட்மெண்ட்டு ஃபிக்ஸட் டெபாசிட் தான். ஸோ இந்த ஃபிக்ஸட் டெபாசிட்டில் நமக்கு வருமானம் கிடைக்கும். உங்களோட கோல்க்கு ஏற்ற மாதிரி நீங்கள் டென்யூரும் சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ மற்ற டீட்டெயில்ஸ் எல்லாமே நம்ம வீடியோவில் பார்க்கலாம். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அண்ட் இது இல்லாமல் நம்ம சேனலில் மணி ரிலேட்டடான இன்னும் நிறைய வீடியோஸ் போட்டிருக்கோம். அதாவது கோல்ட் சேவிங் ஐடியாஸ், மணி சேவிங் சேலஞ்சஸ், மற்ற பேங்க்ஸில் இருக்கிற ஃபிக்ஸட் டெபாசிட், ரெக்கரிங் டெபாசிட், ஸ்பெஷல் எஃப்டிஸ்க்கான இன்ட்ரெஸ்ட் ரேட்ஸ், போஸ்ட் ஆஃபீஸில் இருக்கிற சேவிங் ஸ்கீம் பற்றின டீட்டெயில்ஸ், இந்த மாதிரியான தகவல்களும் உங்களுக்கு தேவை அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலில் இருக்க வீடியோஸ் எல்லாமே செக் பண்ணி பாருங்கள். அண்ட் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணிக்கோங்க. யூஸ்ஃபுல்லாகவும் இன்ஃபர்மேட்டிவாகவும் இருக்குன்னு ஃபீல் பண்ணிங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணியும் சப்போர்ட் பண்ணுங்கள். அடுத்தடுத்து நான் போடுற வீடியோஸ் பார்க்கறதுக்கு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணி அதில் ஆல் அப்படிங்கிற ஆப்ஷன் கொடுத்துக்கிட்டிங்கன்னா இனிமேல் நான் போடுற இன்ஃபர்மேட்டிவ் வீடியோஸ் கூட உங்களுக்கு இமீடியட்டாக நோட்டிஃபிகேஷனில் வந்து சேரும். ஸோ இப்போ சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது இந்தியன் ஓவர்சீஸ் பேங்க்கோட ஃபிக்ஸட் டெபாசிட்கான இன்ட்ரெஸ்ட் ரேட்ஸ். இந்தியன் ஓவர்சீஸ் பேங்க் பார்த்திங்கன்னா ஒன் ஆஃப் த பப்ளிக் செக்டர் பேங்க். அண்ட் இதில் நமக்கு இன்ட்ரெஸ்ட் ரேட்ஸை வந்து அப்பப்போ ரிவைஸ் பண்ணுவாங்க. ஸோ நம்ம டெபாசிட் பண்ணுறப்ப என்ன இன்ட்ரெஸ்ட் ரேட்ஸ் இருக்குது அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கிட்டோன்னா அதுக்கு எவ்வளோ வட்டி கிடைக்கும் அப்படிங்கிறதையும் நம்ம ஈஸியாக கால்குலேட் பண்ணிடலாம். அண்டு இப்போ இன்ட்ரெஸ்ட் ரேட்ஸ் வந்து 15 ஜனவரி 2024 ரிவைஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ என்னென்ன டென்யூருக்கு என்னென்ன இன்ட்ரெஸ்ட் ரேட்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் ஐஓபியில் ஒரு ஃபிக்ஸட் டெபாசிட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறீங்க அப்படின்னா பேசிக்கான கீ ஃபீச்சர்ஸ் என்னன்னு பார்த்துடலாம். முன்னாடி சொன்ன மாதிரி டெபாசிட் டைப் வந்து ஒன் டைம், நீங்கள் ஒரு முறை பணத்தை செலுத்திட்டு லம்சம் அமௌண்ட்டு அதுலேருந்து நம்ம வட்டி வாங்கிக்கலாம். ஒருத்தர் எத்தனை எஃப்டி அக்கௌண்ட் வேணாலும் நம்ம ஓப்பன் பண்ண முடியும். பட் நீங்கள் அங்கே வந்து சேவிங்ஸ் அக்கௌண்ட் வச்சுருக்கணும். அப்போ தான் உங்களுக்கு அந்த இன்ட்ரெஸ்ட் வந்து சேவிங்ஸ் அக்கௌண்ட்டில் வந்து டெபாசிட் பண்ணுவாங்க. அடுத்தது மினிமம் டெபாசிட் அமௌண்ட் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா எஃப்டிக்கு 1000 ரூபாய். ஸோ 1000 ரூபாயிலேருந்து நீங்கள் டெபாசிட் பண்ணலாம். அண்ட் மேக்ஸிமமாக எவ்வளோ டெபாசிட் பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா லெஸ் தென் 2 crores, அதாவது 2 கோடிக்கும் கீழே நீங்கள் டெபாசிட் பண்ணுறப்ப இதில் நான் சொல்லியிருக்கிற இன்ட்ரெஸ்ட் ரேட்ஸ் எல்லாமே உங்களுக்கு பொருந்தும். 2 கோடி ரூபாய்க்கு மேலேயும் டெபாசிட் பண்ணலாம். பட் அது வந்து பார்த்திங்கன்னா பல்க் டெபாசிட் ஆகும். அதுக்கான இன்ட்ரெஸ்ட் ரேட்ஸ் வந்து வேறு. ஸோ 2 கோடி ரூபாய்க்கு கீழே நீங்கள் டெபாசிட் பண்ணுறப்ப இதில் சொல்லியிருக்கிற இன்ட்ரெஸ்ட் ரேட்ஸ் வந்து உங்களுக்கு அப்ளிகபிள் ஆகும். அண்டு டெபாசிட் பீரியட், அதாவது டென்யூர் வந்து நமக்கு என்னென்ன அவைலபிளாக இருக்குது பார்த்திங்கன்னா 7 நாள்லேருந்து 3 years அண்ட் அபவ் வரைக்கும் நமக்கு இருக்குது. ஸோ மினிமம் 7 டேஸ்லேருந்தே நமக்கு டென்யூர் இருக்குது. நம்ம கோல்க்கு ஏற்ற மாதிரி எந்த டென்யூர் வேணுமோ நம்ம சூஸ் பண்ணிக்க முடியும். அண்டு நாமினேஷன் ஃபெசிலிட்டியும் நமக்கு அவைலபிளாக இருக்குது, கொடுத்துக்கலாம். லோன் ஃபெசிலிட்டியும் நமக்கு இருக்குது. நீங்கள் டெபாசிட் பண்ணியிருக்கீங்க எஃப்டி அப்படின்றப்ப உங்களுக்கு திடீர்னு லோன் தேவைப்படுதுன்னா நீங்கள் லோன் எடுக்கலாம். பட் நீங்கள் எஃப்டியில் எவ்வளோ அமௌண்ட் டெபாசிட் பண்ணியிருக்கீங்களோ அதை பொறுத்து உங்களுக்கு லோன் அமௌண்ட் கிடைக்கும். அந்த மேக்ஸிமம் வந்து 90% வரைக்கும் நீங்கள் டெபாசிட் பண்ண பணத்தில் உங்களுக்கு லோன் அமௌண்ட்டாக கிடைக்க சான்சஸ் இருக்குது. அடுத்தது சீனியர் சிட்டிசன்ஸ், அதாவது 60 வயசுக்கு மேலே இருக்கிறீங்க அப்படின்றப்ப நீங்கள் எஃப்டி அக்கௌண்ட் ஐஓபியில் ஓப்பன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஜென்ரல் பப்ளிக்கு கிடைக்கிற இன்ட்ரெஸ்ட்டை விட 0.50% வந்து அடிஷ்னல் இன்ட்ரெஸ்ட் வந்து கிடைக்கும். அதே மாதிரி சூப்பர் சீனியர் சிட்டிசன்ஸ், அதாவது 80 வயசுக்கு மேலே இருக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஜென்ரல் பப்ளிக்கு கொடுக்குற இன்ட்ரெஸ்ட் ரேட்டை விட 0.75% அடிஷ்னலாக கிடைக்கும். ஸோ இது வந்து அட்வான்டேஜ் நமக்கு சீனியர் சிட்டிசன் அண்ட் சூப்பர் சீனியர் சிட்டிசன்ஸ்க்கு. அடுத்தது இன்ட்ரெஸ்ட் பேயபிள், நமக்கு கிடைக்கிற வட்டி இருக்கு இல்லையா? இப்போ நம்ம ஒன் டைமாக டெபாசிட் பண்ணிட்டோம். அதில் கிடைக்கிற வட்டி வந்து நமக்கு மந்த்லி, குவார்ட்டர்லி, இயர்லி இல்லைனா மெச்சூரிட்டி அப்போ அந்த டென்யூர் முடிகிறப்ப நம்ம மொத்தமாக வாங்கிக்கலாம். ஸோ அந்த ஆப்ஷன்ஸ் நம்ம சூஸ் பண்ணிக்கலாம் நீங்கள் அப்ளிகேஷன் ஃபில் பண்ணி கொடுக்கும் போதே. அண்ட் நிறைய பேர் அப்ளிகேஷன் ஃபில் பண்ணும்போது எப்படி பண்ணணும்னு கேட்டிருக்கீங்க. பேசிக்காக நம்ம வந்து எஃப்டிக்கு வந்து உங்களோட ஆதார் கார்டு, பேன் கார்டு, அந்த நம்பர்ஸு அண்டு உங்களது டீட்டெயில் மட்டும் எடுத்துகிட்டு போனீங்கன்னா போதும். அவங்களே வந்து ஹெல்ப் பண்ணுவாங்க. ஸோ ஹெல்ப் டெஸ்கில் கேட்டிங்கன்னா அவங்களே உங்களுக்கு கைட் பண்ணுவாங்க என்னென்ன ஃபில் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு.
அடுத்தது ஸ்பெஷல் எஃப்டிஸ் வந்து அவைலபிளா இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ கரண்ட்டா ஸ்பெஷல் எஃப்டி அவைலபிளா இருக்கு. அதாவது 444 டேஸ் அப்படிங்கிற ஸ்பெஷல் எஃப்டி. இந்த மாதிரி ஸ்பெஷல் எஃப்டி எல்லாமே பார்த்தீங்கன்னா, நமக்கு குறிப்பிட்ட காலத்தில அதாவது ஒரு லிமிட்டட் பீரியட்ல தான் அவைலபிளா இருக்கும். அண்ட் அட் த சேம் டைம் நமக்கு அதிகமான இன்ட்ரெஸ்ட் வந்து இந்த ஷார்ட் டேர்ம்லயே கிடைக்கும். ஸோ 444 டேஸ்க்கே வந்து பார்த்தீங்கன்னா, அதிகமான இன்ட்ரெஸ்ட் கிடைக்கும். ஸோ அது வந்து இப்போ அவைலபிளா இருக்கு. அண்ட் டிடிஎஸ் வந்து அப்ளிகபிள். அதாவது நமக்கு கிடைக்கிற வட்டி வந்து டாக்ஸபிள் இன்கம் தான். ஸோ அதுக்கு வந்து டிடிஎஸ் பிடிப்பாங்க. உங்களுக்கு ஒரு ஃபினான்ஷியல் இயர்ல கிடைக்கிற இன்ட்ரெஸ்ட் இருக்கு இல்லையா? அதாவது நீங்க ஆர்டி, எஃப்டி என்னென்ன அக்கவுண்ட் ஓப்பன் பண்ணியிருக்கீங்களோ எல்லாமே அதில கிடைக்கிற எல்லா இன்ட்ரெஸ்ட்டுமே டாக்ஸபிள் இன்கம் தான். ஸோ ஓவராலா உங்களுக்கு எவ்வளவு இன்ட்ரெஸ்ட் கிடைக்குதோ அதில 10% வந்து டிடிஎஸ்ஸா பிடிப்பாங்க. அடுத்தது ப்ரீமெச்சூர் க்ளோஷர். நீங்க வந்து ஒரு டென்யூர் சூஸ் பண்ணி டெபாசிட் பண்ணிட்டீங்க. திடீர்னு நீங்க வந்து ஃபோர்க்ளோஷர் பண்ணணும் அப்படின்னு நெனச்சீங்கனாலும் பண்ணலாம். பட் அதுக்கான பெனால்டி சார்ஜஸ் இருக்கு. அதாவது 15,000க்குள்ள நீங்க டெபாசிட் பண்றீங்க அப்படின்னா, எந்த ஒரு ஃபோர்க்ளோஷர் சார்ஜஸும் கிடையாது. இதே நீங்க 15,000க்கு மேல 5 லேக்ஸ்க்குள்ள டெபாசிட் பண்றீங்க அப்படின்னா, 0.5% வந்து அதுக்கான சார்ஜஸ் வந்து கேட்குறாங்க. இதே 5 லேக்ஸ் அபோவ் நீங்க டெபாசிட் பண்ணியிருக்கீங்க, அத ஃபோர்க்ளோஷர் பண்ணணும் அப்படிங்கிறப்ப உங்களுக்கு 1% வரைக்கும் அதுக்கான பெனால்டி சார்ஜஸ் இருக்கு. அடுத்தது இதில் சொல்லியிருக்கிற இன்ட்ரெஸ்ட் ரேட்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா, பெர்சன்டேஜ் பெர் ஆனம்க்கானது. இப்போ நம்ம என்னென்ன டென்யூருக்கு என்ன இன்ட்ரெஸ்ட் ரேட் அப்படின்றத பார்க்கலாம். அதாவது 7 நாள்லேருந்து 14 நாளுக்குள்ளே நீங்கள் டெபாசிட் பண்ணுறீங்க அப்படின்றப்ப எஃப்டியில் இந்த ஒரு டென்யூருக்கு மட்டும் அதாவது 7 டேஸ்லேருந்து 14 டேஸ்க்கு மட்டும் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மினிமம் டெபாசிட் வந்து 1 லேக் ருபீஸ். மற்ற எல்லாத்துக்குமே நம்ம மினிமம் வந்து 1000 ருபீஸ் சொல்லியிருந்தோம் இல்லையா? இந்த 7 டேஸ் டு 14 டேஸ்க்கு மட்டும் பார்த்தீங்கன்னா, மினிமம் டெபாசிட் 1 லேக்கு. அண்ட் இதுக்கான இன்ட்ரெஸ்ட் வந்து ஜென்ரல் சிட்டிசனுக்கு 4%, சீனியர் சிட்டிசனுக்கு 4.5 அண்ட் சூப்பர் சீனியர் சிட்டிசனுக்கு 4.75% கிடைக்கும். 15 நாள்லேருந்து 60 நாளுக்குள்ளே நீங்கள் டெபாசிட் பண்ணுறீங்கன்னா, ஜென்ரல் சிட்டிசனுக்கு 4.5%, சீனியர் சிட்டிசனுக்கு 5% அண்ட் சூப்பர் சீனியர் சிட்டிசனுக்கு 5.25%. 61 நாள்லேருந்து 179 நாள் வரைக்கும் நீங்கள் டெபாசிட் பண்ணுறீங்க அப்படின்னப்ப, ஜென்ரல் சிட்டிசனுக்கு 4.25% வட்டி கிடைக்கும். அண்ட் சீனியர் சிட்டிசனுக்கு 4.75, சூப்பர் சீனியர் சிட்டிசனுக்கு 5% வட்டி கிடைக்கும். 180 நாள்லேருந்து லெஸ் தென் 1 இயர், ஒரு வருஷத்துக்குள்ளே நீங்கள் டெபாசிட் பண்ணுறீங்க அப்படின்னா, ஜென்ரல் சிட்டிசனுக்கு 5.75% அண்ட் சீனியர் சிட்டிசனுக்கு 6.25, சூப்பர் சீனியருக்கு 6.5% வட்டி கிடைக்கும். ஒரு வருஷத்துலேருந்து 2 வருஷத்துக்குள்ளே லெஸ் தென் 2 இயர்ஸ் நீங்கள் டெபாசிட் பண்ணுறீங்க அப்படின்னா, இந்த 444 டேஸ் அந்த டேவை தவிர, பிகாஸ் அது வந்து ஸ்பெஷல் எஃப்டி இல்லையா? ஸோ அந்த நாள் தவிர 1 இயர்லேருந்து லெஸ் தென் 2 இயர்ஸ் டெபாசிட் பண்ணுறீங்கன்னா, ஜென்ரல் சிட்டிசனுக்கு 6.9%, சீனியர் சிட்டிசனுக்கு 7.4, சூப்பர் சீனியர் சிட்டிசனுக்கு 7.65% வட்டி கிடைக்குது. இந்த 444 டேஸ் ஸ்பெஷல் எஃப்டிக்கு வந்து ஜென்ரல் சிட்டிசனுக்கு 7.1%, சீனியர் சிட்டிசனுக்கு 7.6 அண்ட் சூப்பர் சீனியர் சிட்டிசனுக்கு 7.85. நான் முன்னாடி சொன்ன இல்லையா, இந்த ஸ்பெஷல் எஃப்டிக்கு அதிகமான இன்ட்ரெஸ்ட் கிடைக்கும் ஷார்ட் டைம்லேன்னு. இருக்கிறதுலே அதிகமான இன்ட்ரெஸ்ட் பார்த்தீங்கன்னா, இந்த 444 டேஸ் ஸ்பெஷல் எஃப்டிக்கு கிடைக்குது. அடுத்தது 2 வருஷத்துலேருந்து லெஸ் தென் 3 இயர்ஸ்க்குள்ளே நீங்கள் 3 வருஷத்துக்குள்ளே டெபாசிட் பண்ணுறீங்கன்னா, ஜென்ரல் சிட்டிசனுக்கு 6.8%, சீனியர் சிட்டிசனுக்கு 7.3% அண்ட் சூப்பர் சீனியர் சிட்டிசனுக்கு 7.55% வட்டி கிடைக்கும். 3 வருஷம் அண்ட் அதுக்கப்புறமா நீங்கள் அதுக்கு அதிகமாக டெபாசிட் பண்ணுறீங்க அப்படின்றப்ப, ஜென்ரல் சிட்டிசனுக்கு 6.5, சீனியர் சிட்டிசனுக்கு 7 அண்ட் சூப்பர் சீனியர் சிட்டிசனுக்கு 7.25% வட்டி கிடைக்கும். அண்ட் ஐஓபிலேயே டேக்ஸ் சேவர் எஃப்டி ஸ்கீமும் இருக்குது. அதுலேயும் வந்து பார்த்திங்கன்னா 5 வருஷம் நம்ம டெபாசிட் பண்ணணும். அதுக்கான இன்ட்ரெஸ்ட் வந்து 6.5% கொடுக்குறாங்க. ஸோ இதுதான் இன்ட்ரெஸ்ட் ரேட்ஸ் இப்போ கரண்ட்டாக அவைலபிளாக இருக்குது. ஸோ 15 ஜனவரிக்கு அப்புறம் நீங்கள் டெபாசிட் பண்ணுறீங்கன்னா, இந்த இன்ட்ரெஸ்ட் ரேட்ஸ்லாம் உங்களுக்கு பொருந்தும். இப்போ நம்ம டெபாசிட் பண்ணுற பணத்துக்கு எவ்வளோ வட்டி கிடைக்கும் அப்படிங்கிறதுக்கான கால்குலேஷன் பார்க்கலாம். இதில் நான் 1 வருஷம் டெபாசிட் பண்ணுறதுக்கான இது எடுத்திருக்கேன். பிகாஸ் அந்த ஸ்பெஷல் எஃப்டியை தாண்டி மற்ற டென்யூரில் அதிகமான வட்டி கிடைக்கிறது 1 வருஷத்துக்கு தான். ஸோ அந்த 1 வருஷத்துலேருந்து லெஸ் தென் 2 இயர்ஸ்க்குள்ளே. ஸோ அதுக்கான இன்ட்ரெஸ்ட்டுக்கு நம்ம வந்து கால்குலேட் பண்ணலாம். இப்போ நீங்கள் 1 வருஷம் டெபாசிட் பண்ணுறீங்க, மெச்சூரிட்டி அப்போ வட்டியும் நீங்கள் டெபாசிட் பண்ண பணமும் சேர்ந்து வாங்கிக்கிறீங்க அப்படின்றப்ப குமுலேட்டிவாக உங்களுக்கு கொஞ்சம் கூடுதல் வட்டி கிடைக்கும். ஸோ மெச்சூரிட்டி அப்போ நம்ம வட்டி வாங்குறோன்னா எவ்வளோ கிடைக்கும்ன்றது பார்க்கலாம். நீங்கள் 25,000 டெபாசிட் பண்ணுறீங்கன்னா, ஜென்ரல் சிட்டிசனுக்கு அதுக்கான வட்டி ரூ. 1,770 கிடைக்கும். ஸோ இந்த வட்டி வந்து அந்த 1 இயர் முடிஞ்சதுக்கப்புறம் இந்த இன்ட்ரெஸ்ட்டும் நீங்கள் டெபாசிட் பண்ண 25,000 சேர்ந்து கிடைக்கும் மெச்சூரிட்டி அப்போ. இதே சீனியர் சிட்டிசன் 25,000 டெபாசிட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ரூ. 1,900 வட்டி கிடைக்கும். அண்ட் சூப்பர் சீனியர் சிட்டிசனுக்கு ரூ. 1,968 கிடைக்கும். ரூ. 50,000 நீங்கள் டெபாசிட் பண்ணுறீங்கன்னா, ஜென்ரல் சிட்டிசனுக்கு ரூ. 3,540, சீனியர் சிட்டிசனுக்கு ரூ. 3,803 அண்ட் சூப்பர் சீனியர் சிட்டிசனுக்கு ரூ. 3,936 வட்டியாக கிடைக்கும்.
ரூ. 1,00,000 டெபாசிட் பண்ணுறப்ப 1 வருஷம் முடிவில் உங்களுக்கு வட்டி மட்டும் ரூ. 7,080 கிடைக்கும். அண்டு சீனியர் சிட்டிசனுக்கு 7,607, சூப்பர் சீனியர் சிட்டிசனுக்கு ரூ. 7,872 கிடைக்கும். ரூ. 4,00,000 டெபாசிட் பண்ணுறப்ப ஜென்ரல் சிட்டிசனுக்கு வட்டி மட்டும் ரூ. 28,322 கிடைக்கும். சீனியர் சிட்டிசனுக்கு அதே ரூ. 4,00,000க்கு ரூ. 30,431 கிடைக்கும். அண்ட் சூப்பர் சீனியர் சிட்டிசனுக்கு ரூ. 31,489. ரூ. 7,00,000 நீங்கள் டெபாசிட் பண்ணுறீங்கன்னா ஜென்ரல் சிட்டிசனுக்கு ரூ. 49,564 அண்ட் சீனியர் சிட்டிசனுக்கு ரூ. 53,255, சூப்பர் சீனியர் சிட்டிசனுக்கு ரூ. 55,105 வட்டியாக கிடைக்கும். ரூ. 10,00,000 நீங்கள் டெபாசிட் பண்ணுறீங்கன்னா ஒரு வருஷத்துக்கான வட்டி ஜென்ரல் சிட்டிசனுக்கு ரூ. 70,806 கிடைக்கும். சீனியர் சிட்டிசனுக்கு ரூ. 76,078 கிடைக்கும். அண்ட் சூப்பர் சீனியர் சிட்டிசனுக்கு ரூ. 78,722 வட்டியாக கிடைக்கும். ஸோ இதுதான் எக்ஸாம்பிள் கால்குலேஷன். இது மூலயமா நிச்சயமாக உங்களுக்கு ஒரு ஐடியா கிடச்சிருக்கும். அண்ட் இன்றைக்கி நான் சொன்ன இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்குது அப்படின்னு நினச்சிங்கன்னா லைக் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு தேவைப்பட்டால் அவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இன்னொரு நல்ல பயனுள்ள தகவலோடு உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஆர்ஜே. நன்றி, வணக்கம்.